வந்து ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத்துக்கும், அதுக்கடுத்து வந்து பிரஜனுக்கும் ஃபைட் நடக்குது. அதாவது பிரஜன் வந்து செக்யூரிட்டி மாரி பண்ணிட்டுருப்பாரு. போலீஸ் மாரி வேலை பார்த்துட்டுருப்பாரு. ஒரு இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, அத வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா, சேவ் பண்ற டீம் தான் வின் ஆவாங்க. இல்லன்னா தோத்து போயிருவாங்க. அதில வந்து சண்டைகள் வந்து முத்திருச்சு. நீங்க என்ன இப்படி ரொம்ப கேவலமா சீப்பான கேம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, வினோத் வந்து இவங்க பிரஜன்ட்ட சொல்லுவாரு. பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டாயிரவே நாங்க ஒண்ணும் அப்படி விளையாடல. உங்க 2 பேருக்குமே வார்த்தை போர் அதிகமாயிரும். 2 பேரும் அடிச்சுக்காத கொட தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசனே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பொறுமை எதுவுமே இல்ல. எல்லாமே சண்டைக்கட கூட தோத்து போயிரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டைக்கட அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லா டாஸ்க்கும் என்னென்னதோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, இந்த சீசன் 9ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் கத்துருக்காங்க. என்னன்னா, நம்ம வெளிய தெரியணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கத்தணும். அப்பதான் வெளிய தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, கத்தி கத்தி எல்லாமே சொல்றாங்க. பார்வதில இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும், பிரஜன்டா இருக்கட்டும், திவ்யா கணேஷ் இருக்கட்டும், சபரி இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கத்தி கத்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸே இந்த வருஷம் முன்னாடிலாம் வந்து பிக் பாஸில் எப்போடா பேசுவாங்க அப்படின்னு இருக்கும். இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் மட்டும் தான் பேசுகிறாரு. இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேசிக்காகவே ரொம்ப ஒரு அவரே வந்து அக்ரெசிவ் மூட ஆகிட்டார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மேலே வேணால் இந்த மாதிரி கண்டஸ்ட்லாம் வாழ்க்கையில நம்ம எடுத்துடாதீங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் பிக் பாஸ்க்கு தான் சேலரி கூட போட்டு அவர் தான் இருக்கிறதுல அதிக டாஸ்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் சேலரி போட்டு ஏதோ போனஸ் பார்த்து கொடுங்கப்பா. அந்த கண்டஸ்ட் கொடுக்குற காசப்பெல்லாம் ஸ்பெஷல் மதிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் விளையாண்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள்.